இது தண்டகாரண்யமா படம் நல்ல இம்பேக்ட்ஃபுல்லான படம் தான். ஆக்சுவலாக ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருமே அவங்களோட ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு நினைக்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பெரிய நக்சல் ஸ்கேம் பற்றி போட்டிருக்காங்க. நல்ல படம் ஆக்சுவலாக. பட் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே அவங்களோட ரோல் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. யதார்த்தமாக இருக்குது நடிப்பு. எதுவுமே கூட்டி இதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இப்போ புதுசாக இந்த படத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களோட இது வந்து ஃபஸ்ட்டு சான்ஸாக இருந்தால் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப படம் ஆக்சுவலாக எனக்கு மற்றவங்க கருத்து எப்படின்னு தெரில. பர்சனலி நான் சொல்கிறேன், படம் நல்ல படம். கன்வே ஆகிறது என்னென்னா, மேபி ஒரு கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த படம் நல்லா கனெக்ட் ஆகும். பட் இப்போ சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்காது. பயங்கரமாக இருந்துச்சு படம். எமோஷனலாக இருந்துச்சு. நல்ல ஸ்டோரி. நக்சல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. படம் நல்லா அருமையாக இருந்தது. நல்ல எமோஷனல் ஸ்டோரி. 2 டைம் கூட பார்க்கலாம். இல்லை, சினிமாவாக நல்லா வந்ததுக்கு ஆக்சுவலி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நக்சல்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் எதுவும் பேசாத மாதிரி தான் தோணுது எனக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல கலையரசன் கூட இருந்தாப்புல. அது பேர் என்ன, அது பேட்ச்மேட்டாக வருவாப்புல. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஃபிலிம்ஸ். மியூசிக் தான் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்குது. நல்ல ஃபிலிம், நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ். நக்சல் பற்றி தருமபுரியில் இதேமாரி ஒரிஜினல் நிஜமான ஒரு சம்பவம் நடந்தது. அதை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதோ அவங்களுக்கு தினேஷ் பிடிச்சிருக்கான். இல்லை, எனக்கு அப்படிலாம் இல்லை. படம் ஓவராலாக ஓகே. கன்வேன்னு சொல்ல முடியாது. அந்த மலைவாழ் மக்கள் என்னென்ன இது பண்ணுறாங்க அப்படின்றது எடுத்திருக்காங்க. அந்த நக்சல் அந்த இதில் எடுத்திருக்காங்க. கரெக்டாக இல்லை, நல்லா இல்லை படம். சுத்தமாக நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சுத்தமாக நல்லா இல்லை. ஆமாம், செகண்ட் ஹாஃபில் கதையே அது நல்லா பிரீஃபாக சொல்லியிருக்கலாம். பட் ரொம்ப ஒரு மாதிரி ஜவ்வாக இழுத்துட்டாங்க படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, நல்லா இருந்துச்சு. எப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். என்ன கான்செப்ட்டுங்கிறத செகண்ட் ஹாஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. பட் ஓகே, தினேஷ் ரோல் ஓகே தான். மற்ற படம் வந்து கதை வந்து நல்லா இல்லை. அவ்வளோதான். இந்த கதைக்கு அவர் மிலிட்ரி ஆகி வேலைக்கு வந்தால் நல்லா இருந்திருக்காது. இது வந்து பொய்யான இது தானே. அதுக்கு இந்த கதை ஓகே தான். பாட்டு எல்லாம் ஓகே. நான் தினேஷ் அண்ணனுக்காக தான் வந்தேன். அவருக்காக படம் பார்க்கறது நல்லா இருக்காது. ஏன்னா அவரோட ரசிகர் நான். இருந்துச்சு சார். அதிநாதிரி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2ஆம் உலக போர் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கதை என்ன சொல்ல வராங்க? இந்த கதை அந்த உண்மை சம்பவம், அந்த பழங்குடி மக்கள் கூட்டு போயிட்டு நக்சலைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி ஃபேக் என்கவுண்டர் பண்ணுறாங்க. அதை சொல்ல வராங்க. ஆனால் அட்டக்க தினேஷ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருந்திருக்கலாம். கலையரசன் ஆக்டிங் வாஸ் குட். மற்ற கேரக்டர் எல்லா கேரக்டருமே நல்லா தான் இருந்துச்சு. லேக் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வெப் சீரிஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் படமாக நல்லா தான் இருக்குது. நக்சல்பாரிக்கான கதை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஃபேக் ஸ்கேம்ன்றதே வந்து பிணைப்பே இல்லாமல் இருக்குது. அங்கங்கே பிஞ்சு இருக்குது. கதை வந்து இன்னும் வந்து பெட்டராக வந்து நிறுவி இருக்கணும். நக்சல்பாரின்னு சொல்கிறாங்க. தினேஷுக்கான சித்தாந்த அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு இன்னும் தெரியல. திடீர்னு வந்தாங்க, 4 பேர் சுட்டாங்க. திருப்பியும் அவர் வந்து இங்கே இருக்கார், திருப்பி அங்கே வந்து ஜார்க்கண்டில் இருக்கார். நக்சல்பாரிகள் இருக்காங்க இல்லைன்னு இல்லை. அதுக்கான லிங்கே இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணி தான் இன்னும் கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த தினேஷுக்கான கனெக்டிவிட்டி இல்லை. மெயினாக ஃபிலாசபிக்கலாக பொலிட்டிக்கலாக அந்த கனெக்டிவிட்டி இல்லை. அதே மாதிரி வந்து ஸ்கேம்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரெயினில் அந்த ட்ரக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரக்கில் அந்த ஆஃபீஸர் வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அவ்வளோ பெரிய எஸ்கேப் பார்க்குறாங்க. எப்படி அவர் தூங்கிட்டு இருக்குன்றது நிறைய வீக் பாயிண்ட்டாக நிறைய இருக்குது. நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். தினேஷோட கேரக்டர் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும். பொலிட்டிக்கலான இன்ஃப்ளூயன்ஸுக்கான நல்லா இருந்துச்சு 2 பேருமே. இதில் வந்து அவரே வந்து அவங்க அண்ணாவே வந்து சிஆர்பிஎஃப்க்கு ஐஎஸ்ஜிஎஸ்க்கு அனுப்புகிறாரு. அவர் அது வரைக்கும் அவர் வந்து நக்சல்பாரியோ அப்படின்லாம் எதுவுமே காட்டலை. அவர் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க அங்கேருந்து நியூஸ் தெரிஞ்சு இவர் எல்லாம் போலீஸ் தூக்கிட்டு போகிறாங்க. நக்சல்பாரியா தோழராக இருக்கிறவங்க வந்து ஐஎஸ்ஜிஎஸோடைய நோக்கம் என்னன்னு தெரியும். இவர் சொத்தை விற்று வந்து அங்கே அனுப்புகிறாரு. இந்த முரண்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான நடவடிக்கைக்கே போகாது அந்த கதை. ஆனால் லாஜிக்கலாகவே அங்கேயே மிஸ்டேக் ஆகுது. திருப்பியும் அவர் வேனில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் சாங் வருது, காவக்காடைன்னு ஒரு சாங் வருது. அப்போ இவங்க வந்து அவர் வந்து வரவேற்கிறாங்க.
வரவேற்றுட்டு சிஆர்பிஎஃப் ராணுவ நடவடிக்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு மனுஷனை வரவேற்றுட்டு திருப்பி இவரே போய் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ரெட் கலர் டவல் கட்டிட்டு இவரே ஃபயர் பண்ணுறாரு. கம்யூனிஸ்ட் தோழராக வராரு. நீங்களே சிஆர்பிஎஃப் வரவேற்கிறீங்க, நீங்களே போய் ஃபயர் பண்ணுறீங்க. இதுவே வந்து ஒரு முரண்பாடான சிக்கலாக இருக்குது. இது வந்து ஒரு சரியான பிளாட்ஃபார்மில் அமைக்கலை. இல்லை கதை வந்து அதுக்கு இதுக்கு ரொம்ப இந்த பக்கம் கவர்மெண்ட்டு, இந்த பக்கம் நீங்கள் இருக்கீங்க, எப்படி அவரே வந்துட்டு அவருக்கு எதிராகவே வந்து ஆட்களை அனுப்புவாரா? அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்துருக்கணும். இல்லை சரியாக கதையை அமைச்சிருக்கணும். அவர் இங்கே வந்து அவர் மிஸ்டேக் இருக்குது. அட்டகத்தியில் வந்து தினேஷ் வந்துட்டு அவர் வந்து ஒரு லவ் ரொமான்டிக் இருக்குது. இன்னொன்று இந்த கதையில் வந்துட்டு கலையரசன் வந்து இல்லை ஒன்று பண்ணியிருந்தா கலையரசனை மட்டும் பண்ணியிருக்கணும். கலையரசன் ட்ராக்கை மட்டும் எடுத்துக்கணும். கம்யூனிஸ்ட் தோழர் இல்லாமல் இவருடைய ட்ராக்கு கவர்மெண்ட் இப்படியெல்லாம் இதை பண்ணுது. அந்த பக்கம் வந்துட்டு காட்டில் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் இது, அந்த பக்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம், இதை மட்டும் லிங்க் பண்ணியிருக்கலாம். இவருடைய சித்தாந்தத்தை வந்து பிலீவ்ஸை இல்லை ஒரு ட்ரஸ்ட்டை அதை வைக்கணுன்றது தப்பு இல்லை. அது சரியாக கதையமைச்சு வச்சுருந்தா சிங்க் ஆகலை. அது ரொம்ப மிஸ்டேக்காக இருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணிட முடியாது. அவ்வளோ ப்ராக்டிக்கலாக இல்லை. ப்ராக்டிக்கலாக அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்று. நீங்கள் ப்ராக்டிக்கலாக அங்கேருந்து வந்து இவர் வந்து ஒன்றுமே பண்ணிட முடியாது. ரொம்ப முரண்பாடாக இருக்குது. கதை வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து, ஆனால் இன்னும் அவர் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அவருக்கு இந்த என் மூலியமாக அவர் இந்த படம் செஞ்சதுக்கு வாழ்த்துக்கள். நான் பழங்குடிகளில் தமிழ்நாடு வானத்தில் இருக்கிறதையும் அவர் இந்த உண்மையை வெளிக்காட்டியிருக்காரு. சிஆர்பிஎஃப் ஐஎஸ்ஜிஎஸ்ல நடக்கிறதும் வந்து வெளிக்காட்டியிருக்காரு. இன்னொன்று வந்து அரசாங்கம் வந்து ஃபேக்கான நக்சல்களை வந்து படுகொலை செய்யுது. இன்னொன்று அங்கே இருக்க கனிம வளங்களை வந்து இந்த மாதிரி சுரண்டுதுன்றது சரிதான். ஆனால் இன்னும் இந்த அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற ஒரே இதை போய் கொண்டு போனது வேறு யாராச்சும் இருந்திருக்கலாம். இப்போ தினேஷ் ரோல் வந்து நக்சல் பாரியாக இருக்கிற ரோலை வந்து வேறு யாராச்சும் அந்த ரோல் கொடுத்துருக்கலாம். கூட இருக்கிற அண்ணனே இல்லாமல் வேறு ஒரு இப்போ அவங்க ஊர்லேயோ அவங்க கிராமத்துலேயோ யாரோ பரணின்றவர் வந்துட்டு இந்த ஊர்லேயே இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி போய் அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுத்துருக்கலாம். அவரே வழி அனுப்பி வச்சுட்டு அவரே வரவேற்கிறது, அவரே அதில் இருக்கிறது ஒரு குழப்பமான இதுவாக இருக்குது.